வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேர் சிலர் மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அதாவது நிறைய பேர்ல சிலரை குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கோங்களேன். படாத சித்திரவதைங்க. எங்க போனாலும் என்ன சொன்னாலும் எது கேட்டாலும் என்ன ராசின்னு கேட்டோம்னா கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கும்பராசிக்காரங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஏன் இன்னைக்கு எடுத்து பேசுறோம்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏன் என்ன நடக்குது, எதனால இவங்க இந்த அளவுக்கு புலம்புறாங்க, எதனால இந்த அளவுக்கு ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் ஜென்ம சனி அப்படின்னா, அதாவது தன்னோட சுய ராசியில சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது, கோச்சார ரீதியில சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜென்ம சனி நமக்கு நடக்க இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஜென்ம சனி வந்தா என்னங்க அவ்வளோ பெரிய கஷ்டமாங்க, எதுக்கு இவ்வளோ பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு சிலர் பேசிட்டு போவாங்க. நம்ம நிறைய பேர் கேட்டு பார்த்துருப்போம். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சிம்மராசிக்காரன் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு கண்டவே சனி நடக்குது, பட்டு பயங்கரமான அடி விழுகும், ஆனாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா நடந்தா போதும், ஏதாவது ஒரு சின்னதா வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தாலே ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான மன வலியை கொடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு அவங்களே உருவாக்கிக்குவாங்க. அப்போ இந்த ஜென்மச்சனிலிருந்து தன்னை எப்படி காத்துக்கணும், அதாவது ஜென்மச்சனில பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வரணும், அது மட்டும் இல்லாம எதை செஞ்சாலும் தோல்வி, எதை தொட்டாலும் நமக்கு ஒரு ஏண்டா இதை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ மன வேதனைகளை அதிகமா கொடுக்கக்கூடியதுக்கு காரணம் தன்னோட சுய ராசியில சனி சஞ்சாரிக்கும், அதாவது சனி பயிற்சியாகி தன்னோட சுய ராசியில சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. ரீதியான குழப்பங்களை கட்டாயம் உண்டு பண்ணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ மனசை அப்படிங்கிறது ஒருநிலைப்படுத்திக்கணும். நமக்கு இதுதான், இவ்வளவுதான், இந்த விஷயத்த நம்ம முழுமையா உணர்த்திக்கணும், நமக்கு நாமளே புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த காலகட்டங்களை நம்ம மனசை அலைப்பாய விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்க, நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, என்னோட வேலை அப்படி, நான் வேற தொழில் செய்யற இடம் அப்படி, நான் போக வரக்கூடிய இடம் அப்படி, அதனால என்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை தாண்டி வேற எது பண்ணா எனக்கு சக்சஸ் ஆகும், எது மூலமா நான் ஒரு வருமானம் எனக்கு அதிகமா கிடைக்கும், எதை செஞ்சா எனக்கு மன நிம்மதி அதிகமா கிடைக்கும், இப்படி பல கேள்விகள் இருக்கும். இப்போ பெரும்பாலும் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த கும்பராசிக்காரங்க இன்னைக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நிரந்தர வருமானமே எனக்கு அமைய மாட்டேங்குது. வருமானம் வந்தாலே அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு, 10 பைசா சேமிப்பு இல்லாத அளவுக்கு நிறைய செலவுகள் ஆகுது. அப்போ இதையெல்லாம் நான் எப்படி தடுத்துக்கிறது, எப்படி நான் மிச்சப்படுத்துறது, எப்படி என்னோட வருமானத்தை உயர்த்துறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு கட்டாயம் இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அப்போ கும்பராசிக்காரங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்துல 1, 2, 3ஆம் பாதத்துல கும்பராசியில இன்னைக்கு ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதை செஞ்சா அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தன்னோட ராசிக்கு, அதாவது தன்னோட நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தை தொட்டா, எந்த நட்சத்திரத்தை சரியான வகையில அவங்க தன்னோட வாழ்க்கையில வாழ்வில் பரிகாரமாகவும் சரி, ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல இருந்தாலும் சரி, எதை செஞ்சா அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ஸ்தானம் நல்ல பலமா வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்து வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தும் பொழுது, அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னென்ன காரகத்துவம் வருது, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம சில முக்கியமான விஷயங்கள் இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்போ நம்ம புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், அப்போ உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தொடும் பொழுது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினோட அதிபதி சனி பகவான் வராரு. அப்போ தன்னோட ஜென்ம ராசிக்கும் 12ஆம் இடத்துக்குண்டான அதிபதியும் நமக்கு சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் நம்ம ஜாதகத்துக்கு, நம்மளோட லக்னத்துக்கு சுபராகவும் இருக்கணும், அதே சமயத்துல 8, 12 ஸ்தானங்கள்ல மறைவு பெறாமலும் ரொம்ப சுபராகவும் இருக்கணும். அப்போ உங்க லக்னத்துக்கும் உங்க ஜாதகத்துக்கும் சனி பகவான் ஒரு நல்ல நிலையில இருக்கும் பொழுது நீங்க அந்த சனி பகவானை சரியான வகையில ஆக்டிவேட் செஞ்சீங்கன்னா உங்களை கட்டாயம் உங்களுக்கு வருமானம் தடையில்லாம இருக்குங்க. என்னங்க பண்றது? சனி பகவான் எப்படிங்க நம்ம ஆக்டிவேட் பண்றது? வாரந்தோறும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737. வாரம் தவறாம காக்கைக்கு எள்ளு வச்சுட்டு இருக்கேன், எள்ளு சாதம் வச்சு படைச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னாலும் கண்டிப்பா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெரும்பாலும் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு போறோம், காக்கைக்கு சாதம் வைக்கிறோம். இதெல்லாம் தவிர இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சரியான முறையில ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா நம்ம முக்கியமான போக வேண்டிய ஸ்தலங்கள் இருக்குங்க. அப்போ அதில் முக்கியமான இடம் பெற்ற வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியை நீங்க கட்டாயம் ஒரு முறை வழிபாட வேண்டுங்க. அதோட சேர்ந்து காமதேனு வழிபாடையும் நீங்க தவறாம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ காமதேனு வழிபாடும் திருப்பதி வழிபாடும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடும் நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நட்சத்திரமும் அந்த கிரகமும் சரியான முறையில ஆக்டிவேட் ஆகும். சரிங்க, என்னால் திருப்பதி போக முடியலைங்க, என்னால் அவ்வளோ ட்ராவல் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி போக முடியாதுங்க, இங்கே இருந்துக்கிட்டே எனக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் நம்ம அதை செயல்படுத்த முடியும். இப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆத்மாத்மா, அவ்வளவு தெளிவாக இதில் இந்த காரகத்துவம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் தான் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உணவையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போது இந்த சனி கிரகத்துக்கும் ஒரு உணவு இருக்கும் இல்லையா, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு உணவு இருக்கும் இல்லைங்களா. அப்போ அதன் வகையில் நம்ம எடுத்துக்கூடிய உணவு அன்னாச்சி பழம். அப்போ அன்னாச்சி பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும்பொழுது எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்டு போய் தான் பாருங்களேன். ஒரு அன்னாச்சி பழம் எடுத்துட்டு ஒரு சுபகாரியங்கள் பேச போறீங்களா, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போறீங்களோ, இல்லை ஒரு தொழில் தொடங்க போறீங்களோ, இல்லை தொழில் சம்பந்தமா ஒருத்தங்க கிட்ட பேச போறீங்களோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கட்டாயம் அந்த தொழில் அந்த விஷயமா போகும்போது ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்டு போய் பாருங்க. கட்டாயம் அந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். இப்போ நீங்க ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சனி உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கும் பொழுது நீங்க வேப்ப மரத்தை நீங்க கட்டாயம் வளர்த்திட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேப்ப மரத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வாழ்வில் பரிகாரமாகவும் நீங்க நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்போ ஒரு வேளை சனி பகவான் 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல நமக்கு இருக்காரு, 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த 8, 9, 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு வாழ்வில் பரிகாரமா நம்ம எடுத்துக்கணும். நம்ம லக்னத்துக்கு சனி பகவான் 8லையோ போய் மறைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சனி எப்படி ஆக்டிவேட் செய்யணும்? 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அசுத்தம், ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பாவம், அதாவது அசிங்கம் அவமானம் சொல்லக்கூடிய ஒரு பாவகம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான தர்மம். அப்போ அசிங்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தூய்மை துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்க தான தர்மம் 9ஆம் பாவகம் சொல்லக்கூடிய தான தர்மத்தை நீங்க செய்யும் பொழுது அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமா ஆக்டிவேட் ஆவாரா மாட்டாங்களா? கண்டிப்பா ஆவார்.
ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பாவகத்தையும் ஒவ்வொரு பாவகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பாவகத்துக்கும் இந்த பாவகத்துக்கும் எப்படி நம்ம ஒரு லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற சில சூட்சமங்களை பயன்படுத்தி நம்ம வாழ்வில் பரிகாரமாகவும் நம்ம செயல்படுத்திட்டு வந்தோம்னாலே கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது தடையில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செஞ்சு தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு நம்ம லக்னத்துக்கும் பலன்கள் மாறுபடும். அப்போ அந்த வகையில் உங்களோட ஜாதகத்தில் இதே புரட்டாதி நட்சத்திரம் மட்டும் கிடையாதுங்க, எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் எனக்கு வருமானமே வரமாட்டேங்குது, எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை ஆலோசனை செஞ்சு எந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும், எந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன்படி நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஜாதகத்தை ஃபோட்டோ மூலமாக அனுப்புங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த பதிவில் நம்ம இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முடக்கு ராசி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே ஒரு பாவகமே முடக்கமாயிரும். அந்த பாவகத்தில் எந்த ஒரு பலனும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி முடக்கு ராசிகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும், ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு, அதாவது ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி நம்ம இந்த புரட்டாதி கும்பராசிக்கு சொல்லியிருந்தோம். கும்பராசி பற்றி பேசினதுனால இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் கும்பராசிக்காரங்க ஒரு தடவை மதுரை பக்கம் நீங்கள் போயிட்டு வரலாம். மதுரை பக்கம் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சுப காரியங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கூட பார்க்கலாம். ஒரு வேளை மதுரையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் கூட அந்த பாவத்திற்கு உண்டான காரகத்தும் உங்களுக்கு சரியான முறையில் இயங்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மேலும் இதே மாதிரி நல்ல தகவல்கள் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சேர்க்க இருக்க கண்டிப்பாக நம்ம ஸ்ரீ பகவான் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். மேலும் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம்.